நல்லவர். கவனிங்கள், நான் சொல்லுகிற செய்தி பூரணப்படாது. நான் ஒரு கோணத்தில் மட்டும் செய்தி இருக்கிற ஆள் இல்லை. பல சூழ்நிலை நடுவில் நான் செய்தி ஆயத்தம் பண்றார்கள். ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் தருவார். ஆனால் அதை நீங்க என்ன செய்யணும்னா முடித்து கொள்ளணும், கேட்ச் பண்ணணும். நேற்று நான் கொடுத்த செய்தி யூடியூப் சேனல்ல நாளை காலை வெளியிடுறோம். நாங்க சொல்றது எங்க போனாலும் நாங்கள் செய்தி வெளியிடுறோம். ஏனென்றால் ஊழியர்களுக்கு சில ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். விசுவாசிகளுக்கு நான் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் சொல்வதில்லை. ஆனால் ஊழியர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கு. அதனால அவர் சொல்வது என்னன்னா, மாஸ்டர் தயவு கூர்ந்து யூடியூப் சேனல் மட்டும் அழிச்சிடாங்க. நாங்கள் ஒரு 50 பேர் பார்ப்போம். அந்த 50 பேர் எங்களுக்கு பயனா இருக்கு. அதனால தயவு கூர்ந்து நீங்க கண்டிப்பா போடுங்கன்னு சொன்னதுனால அதை போடுறேன். அதனாலதான் கவனிங்கள், இன்னைக்கு உங்க முகத்தெல்லாம் எடுப்பாங்க, உங்க திருமூர்த்தியெல்லாம் எடுப்பாங்க. யாரும் தூங்கி மூஞ்சா இருந்தாங்க. பப்ளிக்ல இந்த சமய மோசம் வைக்கிறாங்க. ரூபாய்தான் கத்திரவங்களை ஆக்கிப்படுவார். நான் செய்தியாராய் கடன் சொல்ல விரும்புகிறேன். நான் நேற்று கொடுத்த செய்தி, நான் நேற்று கொடுத்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமானா நாளை காலையில் வரும்பொழுது எது பிரயோஜனமா இருந்தது, அதாவது சூப்பரா இருந்தது, சூப்பருக்கெல்லாம் வேண்டாம், மார்க்கெல்லாம் வேண்டாம், என்ன வகையில உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்பதை ஒரு சின்ன துண்டு பேப்பரில் எழுதி வாசகர்கள் அதை யாராவது ஒரு ஆள் கலெக்ட் பண்ணி வாசகர்கள் வரும். அதை நான் வாசகர் வாங்கி திரும்ப வாசகர்கள் கொடுக்கணும். அதில் பேர் எழுதுறாங்க, பேரு, போன் நம்பர் எது வேண்டாம், எது வேண்டாம். அதனால நான் இன்னைக்கு கொடுக்க போற செய்தி 2 செய்தி கொடுப்பேன். இதுலயும் உங்களுக்கு எது உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது ஆண்டவருக்கு முன்பாக நீங்க பாருங்க. என்னன்னா பிரயோஜனமா இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அது உள் வாங்குறாங்க, ஆனா அது அவங்களுக்கு உண்மையா இருக்கா அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசு ஒரு கேள்வி இருக்கு. அதனால நான் அதை சொல்லுகிறேன். இப்பொழுது அப்படியே செய்தியாராய் கடன் சொல்ல விரும்புகிறோம். வேத புத்தகத்தை எடுத்து சங்கீத புத்தகம், அதாவது 9ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 675ஆம் பக்கம் இருக்கு. அந்த சொல்கிறோம் 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். இந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நான் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்லாண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், அதற்காக துதிக்கிறோம். இந்த வசனத்தை உடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு கர்த்தர் பேசி தொடர்ந்து ஆண்டவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் என்று சொல்கிறார். இந்த சங்கீதத்தை பாடின தேவ மனுஷன் மிகுந்த சஞ்சலமும் வேதனையும் அடைந்த காலத்தில் ஆண்டவரை பாடியிருக்கிறார், ஆண்டவரை துதித்திருக்கிறார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். நான் இந்த வசனத்தில் இருந்து 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிறுமைப்பட்ட காலத்தில் கர்த்தர் ஒருவர் தான் அடைக்கலம். அப்புறம் நெருக்கப்படும் காலத்தில் அவர் மட்டும்தான் தஞ்சம், வேற யாரும் வரமாட்டாங்க. சிறுமைப்படும் காலத்திலும் சிறுமை பல நிலையில வரும், அதை நான் பின்னால சொல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நெருக்கப்படும் காலத்திலும் எக்காரணம் கொண்டும் மனுஷன் பக்கம் திரும்புகிறார். எந்த மனுஷனானாலும் திரும்புகிறார், மனுஷியானாலும் திரும்புவார். ஏனென்றால் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் ஒருவர் தான் அடைக்கலம். நீங்க வேறு அடைக்கலம் போனா அந்த அடைக்கலமா வருகிற ஆளை குளோஸ் பண்ணிடுவார். நிறைய பார்க்க சாட்சிய முடியும். ஏன்னா ஒரு தேவ மனுஷன் சிறுமைப்படும் பொழுது கர்த்தர் மட்டும் அடைக்கலமா போயிட்டா அவர் பிள்ளைய
முத்தமிடுகிறோ அது போல முத்தமிடுகிறார். ஆனா சிறுமைப்படி காலத்துல அந்த ஆளுக்கு தெரியும், இந்த ஆளுக்கு தெரியும், இந்த கலெக்டர் தெரியும், இந்த பியூன் தெரியும் அப்படின்னு அவன் அடைக்கலத்துல போனா பியூனை க்ளோஸ் பண்ணிடுவார். ஆமா, ஏன்னா அவர் இருக்க வேண்டிய ஸ்தானத்தை இன்னொருவருக்கு அவர் கொடுக்க மாட்டார். நாம் கொடுக்கணும். நான் கேட்கிறேன், நான் அந்த பகுதிக்கு உள்ள போகல. அதுக்கு முன்னால இந்த சங்கீதத்துல 3 பிரிவு இருக்கு. அந்த 3 பிரிவை சொல்லி அந்த 3 பிரிவுல என்ன இருக்கிறதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு நான் உள்ள வருகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சங்கீதத்துல 3 பிரிவு இருக்கு. ஒன்று கவனிக்க, 1 வசனம் முதல் 6 வசனம் வரையிலும் கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தர் என்ன செய்தார் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கு. அப்புறம் கவனிக்க, 7 வசனம் முதல் 10 வசனம் வரையிலும் கர்த்தர் என்ன செய்கிறார், பிரசன்ட் நிகழ்காலத்துல என்ன செய்கிறார். அதுக்கப்புறமா நீங்க கவனிப்பீங்களா, 11 வசனம் முதல் 20 வசனம் வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும். 3 பிரிவு. ஆமா, இந்த படிச்ச பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்தோடு டைரி பேனால ஓச்சது ரொம்ப நல்லது. ரொம்ப விளங்கிய எழுதுனவனே திரும்ப பார்க்கறதுக்கு அவன் நேரம் இல்லை. எழுதாம உட்கார்ந்து அவன் வாழ்க்கையில எந்த காரியத்திலையும் நீங்க நேர்த்தி அடைய முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களை நம்பி சங்கதி இருக்கு. நான் இந்த பையமா இருக்கு, நான் கட்டுப்பா தேச கட்டுப்பா என்னப்பா ஒரு நல்ல காலம் இருக்கும் அது சொல்றோம். அல்லேலூயா. அதனால கவனிங்க, இந்த பிள்ளைகளுக்கு கேட்கிற காரியத்தை வீட்டுல சொல்லி கொடுப்பீங்கன்னா உங்களை சுத்தியா வரணும். இப்ப சொல்லாம விட்டீங்கன்னா அவங்க சுத்தியா நீங்க போக முடியும். டீச்சரை கண்டோட ஏன் பயப்படுறா? இப்ப பெறப்படக்கூடாது, அது வேற விஷயம். பெறப்படுக்காட்டாலும் சில டீச்சர் மாதிரி இருக்கா. எனக்கு தந்த டீச்சரை இந்த உலகத்துல மறக்கவே முடியாது. எனக்கு மேக்ஸ் டீச்சர் ஆகும் கம்பே எடுக்க மாட்டான். தொப்புள் மேல கை வச்சு பிடிச்சி தொப்புளை போட்டு இழுத்துருவான். டீச்சர் டீச்சர் அவன் டீச்சர் தான் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிடும். அதுக்கப்புறம் நான் படிச்சு ஹையர் செகண்டரி ஸ்கூல் போனேன். அதுல கவனிங்க, அப்போ ஒரு மேக்ஸ் வாத்தியார் உண்டு, அவர் பேர் சிவசுப்பிரமணியன். இந்த காதுலையை பார்த்தீங்கன்னா உள்ள ஓட்ட இருக்கும். இந்த 2 நகத்தையும் வச்சு அப்படியே சொட்டு 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 வைக்க முடியும். அதனால அவர் மகா வழியை விட நான் செட்டு வாங்கினேன். ஒரு புரியுதா? அவங்க எல்லாம் எப்படி போட்டோம், நாசமா போட்டோம், படிச்சானா படிக்காம போனாங்க அப்படி விட்டு இருந்தா நான் கெட்டு போயிருப்பேன். அவங்க என்னை கஷ்டப்படுத்துறதால இத்தனை வயசுலையும் நான் மறக்கல. கண்டதா கிட்ட மறக்க முடியாது, சூத்திரமுறை சாரி மறக்க முடியாது. ஏன் சொல்றேன்? என் மேல அக்கறை கொண்டாங்க. இவனுக்கு கால் வழங்காது, இவனை எப்படியாவது படிச்சு முன்னேற வச்சிடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேசப்பட்டாங்க. நான் சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு கேட்கிற சத்தியத்தை வீட்டுல போய் சொல்லி கொடுத்து சொல்லாத தாய்மார் நான் வீட்டை நான் கையினால இடிக்க தோட்ட கொடு, பிஸ்கட்டை கொடு, மீன் அவிச்சு கொடு, பொறிச்சு கொடு, இருக்கிற எல்லா இடத்தையும் கொடு. எது வளரும்? வளரும். இந்த மேல உள்ளதான் வளரும், உள்ள வளராது. ஒரு பிரச்சனை வந்தா ஜோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட சண்டை பண்ணிட்டாங்க. ஒரு பையன் டேனியல் கேட்பாரு. நான் சொன்னேன், எந்த கஷ்டம் வந்தாலும் பாடு வந்தாலும்
வியாதி வந்தாலும் பாட்டு பாடு, தேவனை துதி, தேவ பிரசன்னம் நடக்கும், சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சின்ன பையன் குடிச்சிட்டான். அவன் அம்மா வந்து 19 நாள் டைபாய்டு காய்ச்சல், டாக்டர் கைவிட்டான். அவன் சொல்லிட்டா, எங்க பாசம் சொல்லியிருக்காரு, பாட்டு பாடுனா பூஜிச்சா ஆராய்ச்சா தேவ பிரசன்னம் அடைந்து இருக்காரு. நான் பாடலாமா? எடுத்தா பாடினா அவனுக்கு ராக வராது, ஒண்ணு வராது. நான் பாடினா இங்கே மட்டும் ஓடிட்டு அது மாதிரி அவன் பாடினா இன்னும் கொஞ்சம் கேள்விக்கு பாட்டே வராது தெரியுது. அவனும் பாடினா இது தெரிஞ்ச பாட்டை பூரா பாடினான். பாடின பிற்பாடு தேவ சமூகம் இறங்கி அவ்வளவுதான் காய்ச்சல் அந்த அம்மாவுக்கு அஞ்சே விடல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அவனுடைய 3 பையன்மார் நல்ல ஜெபிக்கிறவங்க, கண்டிப்பா கவனிங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, உலகால் போட்டு கட்ட ஆராய்கிறவங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல ஓட அழுதுக்கா என்ன பார்த்துட்டாங்க, ஒரு பையன் கெட்டு போனான். இவங்க இருக்கிறதா நாங்க ஜெபிக்கிறோம், ஏன் சொல்லிட்டு இருக்காங்க கிளம்பாரு அவங்க அடிச்சு வெளியே போயிட்டான். அவன் நுழைஞ்சு வீட்டுல உள்ள போயிட்டான். எம்மா இந்த பையன் போய் எழுதுறாங்க, நாங்க ஜோபடுறோம் அப்படின்னா செத்த பையனுடைய அம்மாவுக்கு இந்த பையன் சொல்றது கேள்வியா இருந்துச்சு. ஆனாலும் சொல்ல பார்த்தோம்னா மண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிட்டான். பாட்டுனா ஜெபம் 3 நாள் பாட்டுனா இயேசு நாமத்திலே செத்து போன உயிரோடு எழுந்துதான் எழுதிட்டான். ஏ ஐயா, உன் கையில கத்தர் வைத்திருக்கிற ஜெபம் செத்தவன் உயிரோடு எழுப்பும். ஆமா, என்ன கட்டுக்கதல்ல, வாழ்க்கை ஊடாக கத்தரை சார்ந்தவங்க போவானா, கத்தரை நம்ப கொடுவானா, கத்தர் அவனை கொண்டு அறுபது காரியத்தை அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாளைக்கு வரும்போது இந்த நோட்டுக்காக இல்லாம வந்த ஆமா அதற்கு சோதரம் ஆண்டவர் கிருபையாக கடவை தேவன் நடத்துவாரா. கவனிங்க, இங்க சொல்லப்பட்ட 3 பகுதிகள். ஒன்று, என்ன செய்தார், என்ன செய்கிறார், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற பகுதி. அந்த 3 முதல்ல கிடைக்கிறது. கவனிங்க, அந்த முதல் பகுதியை நீங்கள் பார்க்க முடியுமானால் கவனிங்க, அவருடைய வாழ்க்கையில் துன்பம் நெருக்கம் நடுவில் அவன் கர்த்தரை மறக்கல, ஜோபனுவதையும் விடல. கர்த்தரை மறக்கல, ஜோபனுவதையும் விடல. உங்க வாழ்க்கையில எது வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், நான் சொல்லுகிறேன், கர்த்தரை மறக்காம ஜோபத்தை மறக்காம இருக்கிறானால் ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதை புரட்டி போட்டு உங்களை நடத்துவதற்கான ஒரு வேலை கற்று வைத்திருக்கிறார். அந்த வேலைக்குள்ளே தேவன் நடத்துவாரா. அவர் என்ன செய்தார் அப்படிங்க, அதுக்கு 5 குறிப்பு வச்சிருக்கேன். அது பெரிய பிரச்சனை மாறிடும். ஆனா சொல்லுகிறேன், கவனிங்க. 1 வருஷத்து வாசிக்கிறேன். 1 போதும். கவனிங்க, ஏன் முழுவதோடு குளிக்காமனா அவன் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயத்தை இருக்கிறார். அல்லேலூயா, சொல்ல அல்லேலூயா, திரும்ப அல்லேலூயா. ஆமா, அதிசயம் இருக்கிறார். அதிசயம் இருக்கிறார். பல நிலையில தேவன் அதிசயம் இருக்கிறார். நான் கேட்கிறேன், உங்களை அதிசயம் செஞ்சிருக்கிறாங்க செஞ்சிருக்கார். அவர் செய்த அதிசயத்தை முழு இதயத்தோடு அவர் துதிக்கலாம். அல்லேலூயா. துதிச்சீங்கன்னா அடுத்த கட்டத்தில் இறக்கப்படாம போவதற்கு தேவன் ஒரு பெரிய வாசலை திறப்பார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அதை செய்வார். 2வது வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 3வது வார்த்தை 3 ஆ
அதாவது தேவன் அவனுக்கு செய்ததுன்னா சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப செய்திருக்கிறார். பின்னிட்டு திரும்ப செய்த ஆண்டவர் அழிந்து போகவே பண்ணிட்டார். அழிந்து போக பண்ணிட்டார். நான் சொல்ல கவனிக்காங்க. சகலருக்கு என்று சொல்லுவேன். எசேக்கியேல் கோபமாக வந்தான், பல வேலை செய்தான், பயங்கரமாய் கொக்கரிச்சான், தூசணமான வார்த்தை பேசினான், என்னெல்லாம் நடத்திட்டான். ஏசாயாவும் எசேக்கியாவும் தேவாலயத்தில் போய் அவன் பண்ண சீட்டை தேவனுக்கு வாசிக்கிட்டு நான் சொன்னா, ஆண்டவரே பிரவேசத்துக்கு ரெடி ஆயிட்டு, ஆனா உள்ள பிறப்பது எனக்கு என்ன வேலை வேண்டாம், இவ்வளவு பெரிய கொடுத்து உண்மை இருக்க முடியாது அப்படின்னா ஆண்டவர் பார்த்தா எசேக்கியா ராஜாவுக்கும் ஏசாயாவுக்கும் எசேக்கியா ராஜாவுக்கும் ஏசாயாவுக்கும் வார்த்தைப்படி தேவன் சத்துருக்களை பின்னிட்டு திரும்பவர் மட்டுமல்ல, அவன் ஊருக்கு போனான். சகதை போது அவன் பிள்ளையை அவன் கும்பிடுற கோயில வணங்க போகும்போது தலை கொண்டாடினான். புரியுதா? தேவன் எவ்வளவு மகத்துவமான வேலை செய்திருக்கிறார். அவன் தக்கர மறப்பானா? அப்படியானால் என்ன செய்தான்? அதிசயம் செய்தான். என்ன செய்தான்? தாவீது மூலமாக சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணினான். தாவீதே ஒரு இடத்துல தப்பா அறிக்கை செய்தான். அது மனுஷன் என் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த சவுல் கையால நான் செத்து போவோம் அடிப்போம். செத்து போனா நீங்களா எடுத்து கொடுப்பீங்க. அந்த ஜவுட்டெல்லாம் கேட்டுல இதுக்குள்ள புழு போச்சு போயிடும். சார் கேட்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்ணி அழிய பண்ணினார். நானா சொல்றாரு, நாலு என் நியாயத்தையும் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியார். கலந்து கொள்ளுங்க. இந்த தாவீதுக்கு நிறைய வழக்கு இருக்கு. இந்த வழக்க ஆண்டவர் தீர்த்துட்டு நீதி உள்ள நியாயாதிபதியா சித்தரிக்கிறாரு, வீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்கா? கோர்ட்டு, குடும்ப பிரச்சனை, சொத்து தகராறு, அல்லது வர வேண்டிய பணம் வரல, இப்படி இருக்கா? சொல்றாங்க. இங்க நீதி உள்ள நியாயம் இருக்கிறார். இவர் தாவீது வழக்கை தீர்த்தவர். உங்க வழக்கை தீர்ப்பதற்கு அவர் உண்மையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் படிக்கும் போது எங்க ஹெட்மாஸ்டர் சொல்லுவார், உருப்படியா மாட்டாடிப்பார். ஒரு நாள் நல்ல வார்த்தை சொன்னதே எனக்கு கிடையாது. ஏன்னா அவர் ரொம்ப படிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். நான் ஒரு பாடத்துல மரம் வந்தேன், மீதி எல்லாம் நல்ல மார்க்கு ஆங்கிலம் மட்டும் எனக்கு வரல. வந்திருந்தா அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கலன்னா அதுக்காக கொடுக்கல அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஆனா நல்ல கவனிங்க, அதனால என்னை அவர் கேவலப்படுத்தலாம். கோத்திகேசன் இங்க ஒரு 30 பிள்ளைகள் இருக்கும், இங்க 50 மையமா இருப்பான். இதுல அவர் கூட்டு வச்சு உட்கார், அவர் கீழே உட்கார, அவர் சேர மேல இருப்பார், நான் கீழே உட்கார. ஏன் ஆவி உனக்கு வருவதாக, ஆவி உனக்கு வருவதாக படுத்தினாலே கேவலம் தாங்க முடியாது. அவ்வளவு வேலை அப்படியும் அதுல எனக்கு வரல. ஆனா ஆண்டு சொன்னேன், எனக்கு படிப்பு வரலப்பா, என்ன செய்வது? ஆனாலும் தங்களை நடத்தினார். அப்புறமா அதே ஹெட் மாஸ்டர், நான் ஆசிரியத்தில் 4 நாள் கன்வென்ஷன் முடிச்சுட்டு, அப்போ சைக்கிள் கிடையாது, பைக் கிடையாது, கார் கிடையாது, பஸ்ல இறங்கணும். பஸ் தான் காத்திருக்கு. அதே பஸ் ஸ்டாண்ட்ல ஹெட் மாஸ்டர் வர இந்த சிப்பா குழந்தைலாம்பா இருக்கேன். அவர் பேர் ராஜா யசூரியா. அப்பா அவரை கண்டாலே கைகால நடுங்க. அப்பவும் எனக்கு ஒரு மாதிரி கைகால நடுங்க. ஏன்னா அவர்
ஒன்றும் பேச முடியாது. பழைய முருகன் அப்படின்றார். எஸ் பழைய முருகன். இப்போ என்ன டேனியல்? டேனியல் இங்க போயிட்டு வரீங்க கேட்டார். இந்த 4 நாள் இந்த சர்ச்சில் கணவன் செய்து விட்டேன். அது நீங்க தானா அப்படின்னா நான் தான் எனக்கு ஒரு ஜோம் டேனியல் அப்படின்னார். அந்த இடத்துல முழங்கால் போட்டா நான் தெரிவிக்கிறேன். ஜபிக்கும் போது அழுது என்னை மரணம்னு சொல்லுவது. அறிவுள்ள மனுஷன், அறிவுள்ள மனுஷன், பெரிய வசதி உள்ளவர். ஒரு சின்ன காட்டுக்காக கல்யாணம் வேண்டாம்னு பிரம்மச்சாரியா வாழ்ந்தவர். அவர் மேல கை வைக்க பயப்பட்டேன். அவரே குறித்து தாய் வச்சுட்டார். வச்சுட்டு ஆசீர்வதி வேலையை வைத்தார். கண்கலங்கி அவர் ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஆண்டு சொன்னாரு, போட முடியாதவனை போட வச்சுக்க பார்த்தியா? உனக்கு ஆங்கிலம் மட்டும்தான் வரல இருக்கு. அவருக்கு எல்லாம் வந்திருந்தாலும் ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்க. பணம் இருக்கு, என்ன இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை. நேற்று பாத்துடைய பையன் பெரியவன் தான் எதிர்பார்த்தேன். நான் தான் யோசனை ஹைட்டு சரியா இருக்குன்னா என்னை ஒரு பேலன்ஸ் பண்ணி தூக்குவது. பாசு பையன் சீக்கிரம் வைக்கிறான். அப்போ பாட்டு சொன்னாரு, நீ எதிர்பார்த்தவரை கொண்டு நான் செய்யறதில்லை, எதிர்பாராத ஆளை சிரித்து வச்சு கெட்டு முடிஞ்சுக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுத அப்படின்னு கத்தோட உள்ளத்துல பேசுறான். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வழக்கு இருக்கு? மனுஷனும் தோற்றம் எதுவுமே தீர்க்க முடியாதவ இந்த ரட்சகராகிய தேவன் அறிஞான தாவீதை தீர்த்தவர். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீட்டிருக்க அந்த உதவி செய்தவர். நான் கேட்கிறேன், உங்க வழக்கை தீர்ப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொல்ல அவர் உண்மையால் வழக்கை தீர்ப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். நான் கேட்கிறேன், வயசாயிட்டு எனக்கு இன்னும் திருமணமாக கவலைப்படாது. உன் வழக்கை தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையை கட்டி ஆசீர்வதிப்பதை உன் கண்ணால காணத்தக்கதாக கர்த்தர் செய்ய வந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் 3வது வந்து விடுகிறேன். 4வது வாக்கியம் நான் வாசாச்சு கர்த்தர் சொல்றேன். 6வது வாக்கியம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சில குரூப்பை சில குரூப்பை வச்சிருப்பாங்க, சத்துருக்களாக வச்சிருப்பாங்க. சில குரூப்பை நினைச்சாங்கன்னா ஓரையே முடிச்சிருக்காங்க. அவன் இருந்த வீட்டை கூட அழைச்சிருக்காங்க. இந்த வசனம் அழகா இருக்கு. அவன் இருந்த பட்டணத்தை கூடி இல்லாமல் பாழாக்கினான் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் தாவீது குலமா இருந்த சத்துருக்களை மட்டுமில்லை, அவன் குடியிருப்பையே யோசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு ஊழியத்தில் இருந்தேன். என் ஊழியத்தில் கடுமையா ஒரு இருக்காம செய்வதை கையில் செய்வோம். பயங்கரம், பெரிய பெரிய மோடி வித்துவானெல்லாம் இருக்க முடியல. அதாவது கூடு விட்டு கூடு பாயிரம் இந்த இடத்துல மறைஞ்சிருவோம். அவ்வளவு பயங்கரம். ஒரு சின்ன ஒரு பொருளை போட்டாச்சுன்னா அது சுத்திட்டு வந்தவரை எவ்வளவு எடுக்க முடியாது. அவ்வளவு மந்திரத்துல பெரிய ஆட்கள் அப்படிலாம் கூப்பிட்டு வச்சு பல வேலை செய்யலாம். அவன் வீடு ஹைவே டிபார்ட்மெண்ட்ல உள்ள இடத்துல இருந்தது. அது அவனுக்கே தெரியாது. ஒருத்தர் வந்து போயிட்டான், அவன் வாங்கிட்டான். இருந்த ப்ராப்பர்ட்டி அத்தனையும் அதுதான். ஒரு காலம் வந்துச்சு, ரோடு அங்க எங்கேயும் சர்வே பண்ணான். இது வீடு, அவருக்கு நிறைய வீடுகள் அத்தனையும் போலீஸ் அதிகாரத்தோடு கலெக்டரோடு புல்டோசர் வச்சு இடிச்சு தரமட்டம் ஆக்கினான். அன்னைக்கு நான் அந்த ரூட்ல ஆட்டோல வருகிறேன். இன்னார் வீடு இடிக்கப்படுது அப்படின்னு சொன்ன உடனே
ஆண்டவர் பாத்தியா வீசிய பெருசா திருக்கிறானே, இப்ப திருக்கட்டும் அப்படி சொல்லி உணர்த்தினார். நான் சொல்ல பாருங்க, நீ எடுக்க முடியாது, ஒரு காரியத்துல போய் காரியம் நடத்திக்க முடியாது. ஆனா பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் அதை அழகா காரியத்தை முடித்து நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை அறிவதற்கு நம்மை கட்ட உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 2 வாக்கியம் வாசிக்கடா, குறிப்பிட்ட 2 வாக்கியம் 19 அதிகாரம் 20 லிருந்து 28 வரை வாசிங்கன்னா அந்த சம்பவம் போடுங்க. அப்புறம் 5வது வாசிங்க, 5வது வாசிங்க. அப்போ துன்மார்க்கரை அழித்து எதிர்த்து வந்தவன முதல்ல கிராஸ் பண்ணிட்டார். ஆனா துன்மார்க்கனை கொஞ்சம் லேட் பண்ணி வச்சிருக்கான். என்னன்னா அவன் திருந்துவானா? துன்மார்க்கன் நான் துன்மார்க்கை சாக கட்டளை விரும்பல, திருந்துவானா அப்படின்னு பார்க்க வச்சிருக்கான். ஆனா திருந்தல, அதுக்கப்புறம் அழித்து முடித்தார். இது தாவீதுடைய வாழ்க்கையில முன்னால் நடந்தது, கர்த்தர் செய்தது. என்ன செய்கிறார்? அடுத்தது கவனிங்கள், என்ன செய்கிறார்? 7வது வசனம், 7வது வசனம். கவனிங்கள், 7வது வசனப்படுது கர்த்தர் என்றென்றும் இருப்பார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நம்மோடு கூட கர்த்தர் என்றென்றும் இருப்பார். அல்லேலூயா. பிரசன்ட்ல, நிகழ்காலத்துல நாம் எத்தனை ஆண்டு காலம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமோ அத்தனை காலமும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவன் அப்பா, அம்மா, அவன் ராஜ்யத்தில் உள்ள ஒருவரும் தாவீதோடு கூட இருக்கல. ஆனா அதே நேரத்தில் தாவீதுடைய சகல பிரச்சனை நடுவிலும் உயர்விலும் நேர்ந்த அனுபவத்திலையும் ஒரே ஒருவர் மட்டும்தான் கூட இருந்தார். அவன் நேசித்த கர்த்தர் மட்டுமே. நீ வார்த்தையை கேட்கிற அருமையானவர்களே, அருமையான விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவிலே நீங்கள் காணப்பட்டாலும் இந்த ஒரே ஒரு தேவன் மட்டும்தான் உங்களோடு கூட எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சில வேளை ஜெபிக்க மறந்திருக்கலாம், வேத வாசிக்க மறந்திருக்கலாம், உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பெருமையுடன் போயிருக்கலாம், அது கர்த்தரை தேடுகிற காரியங்களை குறைந்து போயிருக்கலாம். ஆனா இந்த கர்த்தரோ குறைந்து போனாலே இதை தேடலையே, எனக்காய் வாழலை என்று அவர் விட்டு அவங்களை விட்டு விலகி போறவர் அல்ல. அவைகள் நடுவிலே கூட இருந்து ஒரு உற்சாகப்படுத்தி உங்களுக்கு இருந்த குறைவை சுட்டிக்காட்டி அதை அறிக்கை செய்ய வைத்து ஒரு நிறைவுள்ளவனாய் மாற்றி உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக தேவனாய் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கவனித்து பாருங்க, சிம்சோன் மகாபாவி, கொடூரமானவர். ஆனா கர்த்தர் அவன் கொடுத்த பலத்தை அவனுக்கு எடுக்கவே ஒரு கண்டிஷன் மாத்தணும், அப்பதான் அவனை விட்டு பலம் போய். இந்த முடி முழுவதும் சவர கத்தியாலே முற்றிலும் மாட்டப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? மொட்டமா எங்கே மொட்டையடிக்கப்பட்டிருக்கு? வெள்ளத்துல மொட்டையடிக்கப்பட்டிருக்கு. வேடிக்கை பொருளா இருக்கிறான். 4 பேர் கேள்வி செஞ்சாங்க. அப்படி கவனிங்க, ஒரு பையன் அவனுக்கு கையிலாக கொடுத்தான். அவனுக்காக ஆண்டவர் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல கையிலாக கொடுத்தவங்க நிறைய இருக்காங்க, பேரே இல்லாத. ஆனா அவங்க செஞ்சிருக்க வேலை மகா பயங்கரமான வேலை. பவுலுக்கு கையிலாக கொடுத்தவங்க இருக்கான், அவன் பேரை தெரியாது. அப்படி நீங்க நிறைய படித்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுக்கு கையிலாக கொடுத்துருக்காங்க. ஆனா அவன்
புள்ளை, கண் சொருகினவன், மொட்டையடிக்கப்பட்டவன், பலவீனமான ஆளு அப்படின்னு அந்த கைலாபுரம் ஒதுக்கி போல. கெட்டவன் தான், மோசமான ஆள் தான், நடக்க மோசம்தான். ஆனா அவனுக்கு கைலாபுரம் போட்டு சொல்லி கைலாபுரத்து அவன் எங்க கொண்டு விடுமோ அங்கோடு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பார்வையில சில நேரங்கள்ல பல இந்த நிலைமைகள் வரும்போது நீ அவனை விட்டு ஒதுக்கிடுவார். அவங்க ஆத்துமா தேவனத்தில் ஈடு இருப்பதற்கு நீ எந்த அளவுக்கு ஆவிக்கு நிலையிலே கை கொடுக்க முடியுமோ கை கொடுக்கணும். ஜெபத்துல உற்சாகமான வார்த்தை சொல்வதில்லை, அவன் வாழ்க்கையை தூண்டி விடுவதில்லை. கையில கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் வரும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய அவன் ஆண்டவர் நோக்கி சத்தம் போட்டான். அவன் ஜெபத்தை மட்டும் தப்பா பண்ணிட்டான். ஒரு விஷயம் மட்டும் சொல்வதுதான், அது மட்டும் சொல்லாம என்னை நினைத்திருந்தும் என்னை இறங்கும் பெருப்பாங்கன்னா இன்னும் அவன் உயிரோடு வச்சு கர்த்தர் அழகான வேலை செஞ்சிருப்பான். அல்லேலூயா. ஆனா அவன் சொன்னதுக்கும் ஆனால் ஆமென் சொல்லி எங்கே முட்டடிக்கப்பட்டோ அங்கே முடியை பல செய்வதற்கு கர்த்தர் வல்லவராக உதவி செய்வார். இப்ப நான் கேட்கிறேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் தெய்வ பிரசவத்தில் வந்துட்டேன், சமூகத்தை வந்துட்டேன், நான் பண்ணின தவறு, நான் பண்ணின போக்கு தவறு, வந்துட்டேன்னு மனசாட்சி இந்த உபாசனத்தை சொல்லுமானா? இப்ப நான் கேட்கிறேன், திரும்ப உள்ள வருவதற்கு கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். போன வழி உங்களுக்கு தெரியும், எதனால இந்த சூழ்நிலை மாற்றது தெரியும். அதை அறிஞ்சு அதை அப்படியே கொடுத்து எனக்கு இறக்க மாட்டாங்க, இன்னும் நான் தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலை செய்வேன் அப்படி சொல்லுகிறான். நான் கேட்கிறேன், இந்த ஜெபம் முடிஞ்சு போதுக்குள்ளாக தேவ ஆவியானவர் நிரப்பி உங்களுக்கு புது பொருளாய் இடைக்கட்டி செய்ய வேண்டிய வேலை செய்யத்தக்கதாக தேவன் ஆவி ஆத்மா சரீரத்திலே தேவனை தொடுதலை தந்து உற்சாகப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் உண்மை உள்ள கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசித்து வருகிறது 8 சகல ஜனங்களுக்குள்ளும் செம்மையான நீதியை செய்வார். சகல ஜனங்களுக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளே மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் செம்மையான நீதியை அவர் செய்கிறவராக இருக்கிறார். நிகழ்காலத்திலே அப்புறம் 9 ஏற்கனவே விளக்கி சொல்ல போறேன், அதை விட்டுறது அந்த சொல்ல. அடுத்தது பாருங்க, 10 அக்காவு இந்த கவனிக்கமா ராசாத்தியமா அவன் கவனிக்க. நீ தேடினா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் என்றென்றைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடவே மாட்டார். நீ தேவனை தேடினால் என்றென்றைக்கும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். பலர் உன்னை கைவிட்டிருக்கலாம், பயப்படாதே. நான் அறிவிக்கிற கர்த்தராகிய தேவனை நீ தேவன் உண்மையானால் இந்த தேவனாய கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் சோர்ந்து தளர்ந்து என்ன செய்வேன், இது எப்படி நடக்கிறது என்கிற எண்ணம் உள்ளத்தில் இருக்குமானால் தேவனை உறுதியாய் தேடுகிறேன், தேவனாய கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்து வேகமாக சொல்லிட்டு நான் செய்தி பகுதியாக கடந்து போகிறேன் என்று சொல்கிறோம். அது 11-20 வரை அதுல 3 பகுதியை மட்டும் நான் வேகமாக சொல்லிட்டு நான் அதை விரும்புகிறேன். நான் செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து கொள்ளுங்கள். அதுல சிறுமைப்பட்டு இருக்கிற 14 பாசிங்க. அவனுக்கு வருகிற துன்பத்தை நோக்கி பாருங்கள் என்று அவன் கெஞ்சுகிறான். 19 எழுந்தது கர்த்தாவே. மனுஷன் இந்த விஷயத்துல பலன் கொண்டாடப்படி செய்யும்.
நீ பயத்தை உண்டு கொள்ளும் என்று அவர் சொல்லுகிறார். இதை நான் உங்களுக்கு முகமுறையாக நான் சொல்லிட்டேன். இப்போ நான் தன்னுடைய செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கிறார். நெருக்கப்படும் காலத்தில் அவர் மட்டும்தான் பரிசு. சிறுமை ஏன் வருகிறது என்பதற்காக நான் 9 குறிப்பு வச்சிருக்கிறேன். 9 சொல்ல முடியுமா என்று தெரியல. ஆனா ஒருவேளை சில காரியத்தை நான் உங்களுக்கு வசனத்தில் கொண்டு சொல்லிட்டு 2-3 காரியத்தை கொண்டு விளக்கிட்டு நெருக்கத்தில் நான் சொல்லி இந்த வார்த்தையை கரெக்டாக முடிப்பதற்கு என் உதவி செய்வாராக. ஒன்று 106 சங்கீதம் 43 வசனம் ஏன் சிறுமை வருது அப்படின்றதுக்காக வாசிப்போம். அந்த வார்த்தையை கவனிச்சீங்கன்னா அதே ஆண்டவர் அநேக நேரம் அவளுக்கு அடி கொடுத்து திருத்த வழி பார்த்தார். ஆனா திருந்தல. சில ஆட்கள் என்ன அடிச்சாலும் பணியார மாடு போர் ஆட்கள் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்லுவாங்கன்னா அவன் செய்த அக்கிரமத்துக்கு தேவன் சிறுமையை கட்டளையிடுவார். சிறுமை கட்டளையிடுவார். மனுஷனால் சிறுமை வரும், பணத்தால் சிறுமை வரும், வியாதியால் சிறுமை வரும், கூட உள்ள கணவனால் மனைவியால் சிறுமை வரும், பிள்ளைகளால் சிறுமை வரும். ஏன் வருதுன்னா நான் செய்த அக்கிரமம் என்னது ஒரு மாதிரி வாய் உணவு மாதிரி அக்கிரமம் அப்படின்னா என்ன? கிரமம் ஒண்ணு இருக்கு. அது எது பண்ணா அக்கிரமம். அது என்ன இருக்காங்க? காலையில 4 மணிக்கு எடுத்து ஜோக்கணும். அம்மா இழுத்து மூடி படுத்துட்டா. முக்கிய வீட்டை கட்டுதோ இழுத்து மூடி படுத்துட்டா. ஐயா எடுத்து டீ போடுற. அல்லேலூயா விட்டாய் போடுற. சொகுமீனோ வயிற்றுல குழந்தை இருக்கு, கண்டிப்பா போடுற. தப்பே கிடையாது. அதுக்காக ஆம்பளை வீச போட முடியாது, அதெல்லாம் சொல்ல முடியாது. போடணும், உதவி செய்யணும். ஆனா நல்ல கொழுத்து தின்னு அந்த பருக்க புளியோட மாதிரி படுத்துட்டு 4 மணிக்கு எந்திக்க முடியாம படுத்திருந்தா விட்டுட்டே இருப்பாரா? அவர் யாரு? உன் அன்பையும் உன் சத்தத்தையும் உன் முகரூபத்தையும் பார்க்கும்படி வருகிறவர். உன்னை பார்க்க வேண்டியவர்கள் பார்க்காம வரவேற்கலாம். ஆனா ஆண்டவர் உன்னை பார்த்து வருகிறவர், உன் சத்தத்தை கேட்க வருகிறவர், உன் முகரூபத்தை பார்க்க வருகிறவர். அவர் வரும்போது நீ தூங்குவையானா அது என்ன சொல்லுமா? சொல்லுங்க. அக்கிரமம். அக்கிரமம் அது கிரமம் இல்லை, அக்கிரமம். அப்போ அக்கிரமம் செய்தா என்ன வரும்? சிறுவர். நான் ஊழிக்கு கொஞ்சம் வளர்ந்தேன். வளர்ந்தோன்னா எல்லா பக்கமும் ஜனம் வந்துச்சு, பணம் வந்துச்சு. காலையில அந்த 3 மணிக்கு எழுப்பி இந்த 10 தேய்ச்சி மூத்த கழுவி உட்கார்ந்து சோதனை பண்ணுவது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. பண்டைய எங்கள் அண்ணா எழுப்போம், எங்கள் அண்ணா ரொம்ப கரெக்டாக ஜோம் பண்ணுவோம். ஆனால் நான் படுத்துக்கேன். என் பையன் தொட்டில் படுத்துட்டான். அவன் சில்லுன்னு அடிச்சான். எங்க தெரியுமா மெல்கலாம் வந்துச்சு. அவன்தான் வெட்கத்தோடு சொன்னேன், ஏய் நீ எழும்புற அவனை செஞ்சு அப்படின்னு அன்னைக்கு மறந்துருந்தேன். வெட்கத்தோடு சொல்ல மறந்துருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே அவங்க பார்ப்பாப்பா, உங்க சமூகத்தை பார்ப்பாப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று அவள் சமூகத்தில்
அறிக்கையிட்டு எழுப்பேன். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த சிறுமையை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், உங்க அக்கிரமத்தினால சிறுமைப்படுகிறீர்கள். நான் சொன்ன ஒரு அக்கிரமம் தான் சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட 10 அக்கிரமம் வச்சிருக்கேன். அது சொன்ன அதுவே ஒரு செய்தியா மாறி நான் விட்டுறது விளக்குதா? நீ வாழ்க்கையில அக்கிரமம் செய்தால், கிரமத்துக்கு பதிலாக இருப்பது அக்கிரமம் செய்தால் சிறுமை கண்டிப்பா வரும். அதை ஏற்படுத்தினா நீ மன திரும்புவதற்காக வருவதை தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது எதுக்காக இந்த சிறுமை வரப்படுகிறார் சொன்னால் படித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 8:3. உபாகமம் 8:3 சீக்கிரம். உபாகமம் 8:3. சொல்லப்பட்டது என்னன்னா, உணர்த்தும்படி வருகிற சிறுமை இருப்பதுன்னா உன்னை உணர்த்தும்படி. அப்படின்னா தேவனுடைய வல்லமையை நீ உணரும்படி கர்த்தர் சிறுமையை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீரத்தில் வருகிற வியாதி, பண நெருக்கடி, 4 பேர் சொல்லுகிற தவறான வார்த்தை, இவை அத்தனையும் தேவனுடைய வல்லமையையும் உணர்வதற்காக தேவனுடைய வாழ்க்கையிலே சிறுமை கட்டளையிடுகிறார். ஒரு சின்ன உதாரணத்தை வேகமா சொல்லுகிறேன், அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் சிறுமைப்படுத்தப்பட்டார், சாராள் சிறுமைப்படுத்தப்பட்டார். எங்கே? எகிப்தில் வச்சு. உத்தம புத்திரன் யாரு? ஆபிரகாம். சொன்னது பொய். விசுவாசி தாப்பதான் கைப்பிடித்த மனைவிய என்ன சொன்னாரு? சகோதரன். உள்ளபடி சகோதரன். அடி வாழ்க்கைய அவர் சகோதரியா முடியுமா? ஆனா சொல்லப்பட்டது அங்கே தேவ பயம் இல்லாதவர்கள். ஆதலால் அவளை கொண்டு என்ன கொண்டுட்டு போனப்பா. எவ்வளவு உயிரை காக்கணுமா? ஆண்டு பார்த்தாரு. அவன் தேசத்துல சிறுவப்பட்டு வச்சுட்டாரு. கேவலப்பட்டு அங்க இருக்காம முடியாம ஓடி பழைய இடத்துல இருந்தார். இப்போ தேவன் வல்லமையை அவன் உணர்ந்தான். ஹல்லேலூயா. சரி, மோசேயை கொண்டுதான் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் இடத்தை மீட்கணும். அவங்க தான் பெரிய ஆளு. ஆனா 40 வயசு ஆன உடனே அவங்க தொங்கு சகலங்களா எல்லாருக்கும் தெரியும். ஒரு கை பார்த்தலாம் இந்த எகிப்தியர் சொல்லி எழுப்பி மாம்சத்தை வேலை செய்யலாம். கர்த்தர் பார்த்தார், இது உங்க ராஜ்பா, இது உங்களுக்கு லாய்க்கில்லாது. இது போல எத்தனை கூட வந்தா ஒருவருக்கு நான் செய்ய முடியாது. இது செத்தவனே எனக்கு தேவை. இந்த மாம்சம் செத்தவனே எனக்கு தேவைன்னு சொல்லி கர்த்தர் அடிச்சு கொடுத்தார். போனா மீதியா தேசத்துல 40 வருஷம் மேய்க்காத ஒன்றை மேய்க்க வச்சார். ரெகுலருடைய மகன்கிட்ட நைட்டு மட்டும் பேச முடியும். பகல் முழுவதும் என்ன பேசுறாரு? சோமாரியா, நல்ல இருக்கியா, நிறைய பேசுறா முடியாது. யாரு? பலசாலி, படிச்ச மனுஷன், அடுத்த ராஜா, அழகுள்ளவன், பெஸ்ட் பாடகன். போய் 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 கூப்பிட்டான். கூப்பிடு கூப்பிடு, உனக்கு இருக்க அறிவு, உனக்கு இருக்க திறமை, உனக்கு எல்லாம் போட்டோம், அப்புறம் வாங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு போர் வர சிறுபடுத்தினார். இப்போ அவர் வந்து கூப்பிட்டார், அட்வான்ஸா கூப்பிட்டாரு. பயா திரும்ப வேலை செய்வோம், உன் கூட நான் இருக்கேன் வான்னு கூப்பிட்டார். அது என்ன வேற யாராவது எனக்கு வர முடியாது, முடியவே முடியாது. வாய்
பாருங்க, ஒண்ணுல இருந்து 20 வரைக்கும் வரையும் அந்த வேகமா சொல்லுவாங்க. இப்ப சொல்லுவாங்க ஒண்ணு வராது. பழக்க தோஷத்துல என்ன பண்ணா வரும். அப்போ அதையே சொல்லி சொல்லி அவன் நாலு வித்தியாசமாய் போய்விட்டது. ஒரு ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் போல முடியாது சொல்லலாம். முடியாது சொல்லல, நீதான் எனக்கு தேவை அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டு சிறுமைப்பட்ட வருஷத்துக்கு தக்கதாக கர்த்தர் அவனை மகிழ்ச்சி ஆக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சொந்த போக்குல, சுய போக்குல, உங்க மாம்சத்தினுடைய அறிவினை எழுதி செய்த அத்தனை போன பிற்பாடு நீங்க என்ன சிறுமைப்பட்டீர்களோ அதுக்கு தக்க தேவன் உங்களை மகிழ்ச்சி ஆக்கி அவர் சந்தோஷப்பட்டு நீங்களும் சந்தோஷப்பட்டு கழிவுறத்தக்கதாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது ரெண்டு நம்ம நாட்டில் தப்புவாங்க. எப்போ தப்புவாங்கன்னா ஒரு சந்தோஷம் வந்துட்டா கத்திர விட்டுருவோம். வாசிப்பு அது போல கிடைக்காதவங்க கிடைச்சிட்டா அவரும் கை வைக்க முடியாது. வேலையே இல்லாம 10 வருஷம் எல்லாம் படிச்சுட்டு வேலை 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 எல்லாரும் ஜெபம் போயிட்டோம். அந்த வேலை கொடுத்த இப்போ ஆராய்ச்சி வரல. ஏன் வரல? வேலை. அந்த பாசம் பார்க்க ஜோம் பண்ணார். அண்டவர் ஒழுங்கா வந்தவன் வேலையால வரமாட்டேன். எனக்கு வேலை செய்ய முடியும். வேலை போக புரியலையா? என்ன புரியலையா? புரியல. நான் சொல்றேன். அதாவது பெங்களூர்ல இன்ஜினியரிங் முடிச்ச அந்த சர்டிபிகேட் செல்லாத. ஆனா மந்திரி மாதிரி பணம் வாங்கி தெரிஞ்சுட்டான், போட்டு கொடுத்தான். அவ்வளவுதான். இன்னொரு அண்ணன் வந்துட்டு செல்லாண்டி அடிச்சான். 5 வருஷம் வேலை பார்த்தார். சம்பளம் கட்சிக்கு வரல. அவர் அடுத்த கவர்மெண்ட் வேலையை க்ளோஸ் பண்ணிச்சு. இவன் இல்ல. ஆள் பெருவ அழைத்தார். சொல்றேன், என்ன உயர்த்தினாலும் என்ன உயர் உடைத்தாலும் இந்த ஆண்டவரை விட்டு ஒரு நாள் மனதளவில் கூட பின்னிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னன்னா கர்த்தருடைய வல்லமையை உணர்வதற்காக சிறுமைகள் இப்பொழுது கிடியும் நடுராத்திரி நம்ம ஆலயம் பக்கத்துல வாழ்க்கை போராடுகிறான். ஆண்டவர் இறங்கிட்டார். வந்து அது நடுராத்திரி படுத்துக்கு உட்கார்ந்துனார். மறைக்கிறவரை கத்த உதவாறு கேட்டது. அப்பொழுது அவன் சொல்லுவான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இந்த சிறுமை இருக்கு. நான் போரடிக்க வேண்டியது எங்க? களத்துல. இங்க போராடிக்க ஆலயம் பக்கத்துல பயத்தோடு போராடிட்டு இருக்கேன். ஆண்டு சொல்வாரு, இவனே இல்லை, இப்பதான் அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் எல்லாரும் தூங்குற போல தூங்குனா உடனே முடியாது. எல்லாரும் தூங்கும் போது நீ வேலை செய்ய பத்தியா உங்களுமே அல்லேலூயா. எல்லாரும் பாடுறா, அது எல்லாம் சேர்ந்து பாடிடலாம். எல்லாரும் ஜெபம் பண்றான், எல்லாரும் ஜெபம் பண்ணிடலாம். ஆனா நீ தரித்து அதை செய்து முடிக்கலாம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். நான் கேட்கிறேன், உங்கள் தனித்த வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார்கள். தேவனாய கர்த்தர் அந்த சிறுமையை அன்றைக்கு உங்களை விட்டு மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வல்லமையை அவர் அறிவதற்கு, கர்த்தர் உணர்த்துவதற்கு அந்த சிறுமையை கட்டளையிட்டார். அடுத்து ஒரு வாசி விடுவோம். கர்த்தர் சொல்றார், ரூத் 1:21. ரூத் 1:21. கொண்டு போய் என்ன தெரியுமா, தங்கள் சாதனை
ஸ்தானத்தை விட்டதினால் வந்த சிறுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்களுக்குன்னு இந்த சபையில ஒரு ஸ்தானம் சொல்றார். நான் வந்த உடனே பாஸ்டர் கேட்டேன், ஒரு வெளியில வேலை சேலை கட்டிட்டு ஒரு அம்மா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மாவை அதுக்காக நல்ல சேலை கட்டிட்டாலும் அவங்க கேட்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. அந்த வயசான அந்த டீச்சர் எங்க அப்படின்னு நான் பாட்டி கேட்டேன். அவங்க சோமில் அதனால மைய வீட்டில் இருக்கான்னு சொல்லி நானே இவ்வளோ அழகாக கவனிப்பேன். நான் அந்த ஆளை வரலமை எவ்வளவு கவனமாக கவனிக்கணும். உங்க ஸ்தானத்துல நீங்க இருப்பதை வரலமை பார்க்க. அல்லேலூயா. தாவீதுக்கு அந்த சமஸ்த இஸ்ரவேல்ல ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ஸ்தானத்துல அம்மாவாசை அன்னைக்கு இல்ல. சவுல் கேட்கிறான், ஈசாய் மாதிரி இருக்கிறவனுடைய சீட்ல அவன் இல்லையா? இல்ல. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஒரு ஸ்தானம். அல்லேலூயா. இந்த சபையில ஆண்டவர் துதிப்பதற்கு, ஆண்டவர் சோதரிப்பதற்கு, கர்த்தருக்காய் ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருக்காய் கொடுப்பதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அந்த ஸ்தானத்தை விட்டு இருக்கிறார். ஆனா கண்டிப்பா இருந்தா 4 அம்மாவா இடிப்பான், சுரண்டி பாப்பா. இது தூண மோசமா பார்ப்போம். இடிச்சா என்ன, சுரண்டா என்ன, என் சாதத்தில் செய்வேன் இருப்பது. அல்லேலூயா. உங்க ஸ்தானத்துல இருந்தா நிச்சயம் சொல்லுவேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பு அடுத்த வீட்டுல அவன் ஸ்தானத்துல கரெக்டா அந்த அம்மா கிழமைக்கு பல பிரச்சனை. ஒரு நாள் நல்லவங்க எல்லாரும் பயன்படுத்தி சூழ்நிட்டு கூட கேட்பான். இன்னும் பாஸ்டர் அந்த அம்மாவை கிளவி நீங்க அம்மாவை கிளவினா உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு புரியுதா? அவனுக்கு அந்த ராஜ்யம் தெரியும். அதனால அவன் கேட்க அப்போ நான் சொன்னேன், அவன் ஸ்தானத்துல கரெக்டா. இப்ப நான் கேட்கிறேன், ஏழி இந்த ஸ்தானம் வேற, ஏழி இந்த ஸ்தானம் வேற, சாமுவேல் இந்த ஸ்தானம் வேற. அங்க 4 முறை கர்த்தர் வந்தார். எதிர்காலத்துல செய்ய போற காரியத்தை அறிவிப்பதற்காக வந்தார். அவனுங்க அந்த 3 முறை வந்த போது அவர் ஓடி ஏகத்துல ஆண்டவரை கூப்பிட்டான்னு கேட்டார். விசக்கமைய அல்லேலூயா அவனுங்க கேட்டார். அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு, பிள்ளையான கர்த்தர் கூப்பிடுறாரு. அதனால கர்த்தாவே சொல்லும் அடியே இந்த வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? அந்த சொல்கிறோம் 1 சாமுவேல் 3:9 வாசம். 3:9 சீக்கிரம். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்துல படுத்திருக்கான். படுத்ததுக்கு கூட ஸ்தானம் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சும்மா கேட்க முடியாது. அவன் ஸ்தானத்துல அவன் படுத்தான். தப்பா படுத்தான். நோவா சாப்பிட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். அவன் ஸ்தானத்தில் படுத்த போது அவனை தேடி படுத்தார். இப்ப பண்ணீங்க. அதுக்கு முன்னால அவன் கர்த்தரை அறியல, வசனத்துல கூட கர்த்தர் வெளிப்படல. அப்படி இருக்கிற பையனை தேடி கர்த்தர் வந்து அவனுக்கு அத்தனை பொறுப்பை தேவனாய கர்த்தர் கொடுத்தான். காரணம் என்னவென்றால் அவன் ஸ்தானத்துல அவன் படுத்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கேட்கிறேன், தேவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தை கரெக்ட் பண்ணி சரியா வச்சிருக்கிறாரா, தேவனாய கர்த்தர் உங்க கையில பொறுப்பை கொடுத்துக்கொண்டே இருப்பார். எல்லா வகையிலையும் கர்த்தர் உங்களை தேடி வந்த பொறுப்பை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர் உண்மையான தேவனாய். அல்லேலூயா. அடுத்த பக்கம் சொல்ல விரும்புகிறேன். சமயம் போனதுனால
ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பொறுப்பு கொடுத்தார். நோவாவுக்கு கொடுத்தார், தாவீது கர்த்தர் கொடுத்தார், மோசே கர்த்தர் கொடுத்தார். அவரவர்கள் தங்கள் பொறுப்பை கரெக்டா செய்து முடிச்சாங்க. ஹல்லேலூயா. யோவான் 7:4 சரி 17:4 யோவான் 17:4 சீக்கிரம் 17:4 உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நான் செய்யும்படி நான் செய்யும்படி அந்த ஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா செய்யும்படி கொடுத்த அந்த ஸ்தானம் உங்களுக்கு இந்த சபையில இருந்து என்ன சாதத்துல என்ன கிரியை செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிப்பதுதான் உங்க சாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அடுத்த பக்கம் போயிருக்க சொல்றோம். நீங்க அடுத்தது வாசிக்க போறோம். உபாகமம் 8:15 இது தெரிஞ்ச வசனம் லேசா வாசிக்கலாம். சரி கவனிங்க. ஒண்ணுமே தெரிவிக்க மாட்டீங்க. சிறுமோ பயப்படா. நீ ஜோம் பண்ணிருப்பீங்க, வேலை வாசிப்பீங்க, கத்தக்காய் கொடுத்துருப்பீங்க, உண்மையா வாழ்ந்துருப்பீங்க, வசனமா ஜெயிப்பீங்க. அப்படியா திரும்ப ஏன் தெரியுமா? பின் நாட்களிலே உனக்கு நன்மை செய்வது. நம்ம யோசிப்பு பாருங்க. சொப்பனை கண்டா வைத்தியகால இங்கே பார்த்தா எவ்வளவு இருக்க மாட்டேன். அது ஆண்டுக்கு மேல வச்சு கோத்திரம் பண்ணி நடைபெறும் வகையிலும் அமையா இருக்கும். ஆனா அவன் இருக்குமா பாவம் வெகுளியா சொல்லிட்டான். வந்தே பிரச்சனை. அங்க நடந்த சிறுமை வீடு வீடா பட்ட சிறுமைக்கு அளவே இல்லை. ஆனா அதை எடுத்து அவங்க அனுபவிச்சாங்கன்னா பிந்தின நாட்கள்ல நன்மை செய்வோம். அல்லேலூயா. உண்மையான வாழ்க்கை நீங்க சில நேரங்கள்ல சிறுமை அனுபவிச்சீங்கன்னா இந்த நாட்கள் நன்மை. அடுத்தது என்னன்னா 1 சாமுவேல் 1:10-11 1 சாமுவேல் 1:10-11 1 சாமுவேல் 1:10 ஓகே. ஹல்லேலூயா. நீ சொன்ன வார்த்தை தாயே காலையில கவனிங்க. இங்க இவருக்கு சிறுமை இருக்கு. ஏன் தெரியுமா? தேவனை நெருங்குவதற்காக வந்த சிறுமை. தேவனை நெருங்குவதற்காக வந்த சிறுமை என்று சொல்கிறோம். கவனிங்கள். அடுத்த வசனத்தை வார்த்தை விடுகிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51-52 ஆதியாகமம் 41 அதிகாரம் 51-52 தேவன் நடத்தி வந்த பாதையை நினைப்பதற்காக துதிப்பதற்காக தேவன் அந்த சிறுமையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நடத்தி வந்த பாதையை நினைப்பதற்காக தேவன் நமக்கு சிறுமை கட்டளையிடுகிறார். நான் கடைசியாக ஒன்றை சொல்லி நெருக்கத்துக்கு சொல்லது சமயம் இல்லை. ஆண்டவர் கிருபையாக நம்மை நடத்துவாராக. உபாகமம் 8:2 உபாகமம் 8:2 நம்முடைய பலவீனங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு சிறுமை வரும். நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ நம்முடைய பலவீனத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக சிறுமை வருகிறது. இந்த சிறுமைப்படு காலத்தில் கர்த்தர் ஒருவர் தான் அடைக்கிறது. என்ன சிறுமை இருக்கலாம். ஒருவேளை சிறுமை முடிந்திருக்கலாம், அல்லது சிறுமை பாதையில போய் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வைக்கப்பட்ட காரியத்துக்குள்ளே சிறுமை அனுபவிக்க போகலாம். ஆனா இந்த ஒரு பகுதியில கர்த்தர் ஒருவர் தான் உங்கள் அடைக்கலமாய் இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. என்னை பார்த்து ஒருவர் சொன்னார், அவ்வளவுதான். ஆனா நான் அதை பற்றி அந்த
வார்த்தை அப்படியே கேட்டுட்டு தேசத்துல சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் சொல்லி 20 வருஷம் தாண்டிட்டு கிருபையினால என்னை சொத்தோடு கட்ட வச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு பூமியில இல்லை, அவர் போயிட்டார். என்னை விட 10 வயசுக்கு இறங்க. நான் நல்லவன் இல்லை, அதுக்காக 2 கோட்டு போட்டு அடிக்கிறாங்க இல்லை. ஆனா அந்த சிறுமைப்படும் காலத்தில் கர்த்தர் தான் எனக்கு அடைக்கலமா இருந்தார். நான் சொல்லுறேன், என்னென்ன நிலையில் சிறுமைப்படுறீங்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார். தாவீதுக்கு வந்த அத்தனை சிறுமையும் குடும்பத்துல, பிள்ளை நடுவில், மனைவி நடுவில், ராஜநீகத்துல, உடல் ஊழியர்கள் நடுவில் அவர் பட்ட அத்தனை சிறுமைக்கும் கர்த்தர் ஒருவர் தான் அடைக்கலமா இருந்தார். தேவன் தாமே வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்று நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கரங்களை தேவனுக்கு உயர்த்தி, ஆண்டவரே நான் கடந்து வந்த பாதையிலே எனக்கு சிறுமைப்பட்ட அத்தனை சூழ்நிலைகளில் என் ஒருவர் தான் எனக்கு அடைக்கலம் என்று ஆண்டு சன்னிதானத்திலே வாயத்திலிருந்து கட்டளை நாம் சோதனை பண்ண போகிறோம். சிறுமைப்பட்ட காலத்திலே அருமையான தாவீதுக்கு ஆண்டவர் செய்தது என்ன செய்து கொண்டிருந்தார். இனி அவன்